ஹாய் வணக்கம். வீடே மணக்க மணக்க ஒரு சூப்பரான எறா குழம்பு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2 உருண்டை வந்துட்டு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து ஊற வச்சு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிட்டு ஓடு மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பழுத்த தக்காளியை கரைச்சிக்கிட்டு அது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, மஞ்சத்தூள், நான் 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்ப்பேன். அந்த புளிக்கு தகுந்த மாதிரி காரம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா கடைசியாக அதையும் போட்டு கரைச்சி வச்சிடலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளித்து நல்லா அது புரிஞ்சதுக்கப்புறம் காய்கறியை சேர்க்கணும். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரானை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ப்ரான் நல்லா சுருண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக வேகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே அதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டு மூடி வச்சா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அதையும் லைட்டாக வதக்கிட்டு கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த குழம்புக்கு அதையும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காயோட ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது கொதித்து நல்ல வாசனை வரும். அந்த டைமை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். எல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு. வாசனையும் செம்மையாக இருந்துச்சு. குழம்பு நல்லா சுருண்டி நல்லா குழம்பு பதத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம அவிச்சு வச்ச முட்டையை போட்டு இந்த முட்டை ஊற ஊற இந்த முட்டையும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே குழம்புல முட்டை போடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.